வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஐஎன்டிஐஏ கூட்டணிக்கு திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஐஎன்டி கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவாக புயல் வீசுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி என்னன்னா, நாட்டின் ஒவ்வொரு முனையிலும் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக புயல் வீசுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக அதாவது தாவுவது பொய் அப்படின்னும், தொழிற்சாலை மூலமாகவோ எவ்வளவோ அதாவது ஆறுதல்களை பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டாலும் கூட எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதாவது நிறைய விதமான தொழிற்சாலைகள் தொழில்நுட்பங்கள் மூலமாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்காகாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். மேலும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு மோடி பிரதமராக இருக்கும் பட்சத்தில் இருக்கவும் மாட்டார் என்று பார்த்திங்கன்னா ஒரு தரமாரியாக பார்த்திங்கன்னா ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்திலேயே பாஜக இந்த தேர்தலை எதிர்கொள்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இதனால் பிஜேபிக்கு எதிராக அனைத்து விதமான ஆதரவும் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தான் வருகிறது. இதனால் கூட்டணியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் படைப்போம், அதன் பிறகு பாஜகவை ஓரங்கட்டி விடுவோம் அப்படின்றத பகிரங்கமாக சொல்லிட்டு இருக்காரு. இதனால் ஐஎன்டி கூட்டணியில் பெரும் விதமான திருப்பங்களும் மாற்றங்களும் நடைபெறும் அப்படின்றத உறுதிப்பட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. இந்த ஒரு ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு அன்று மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடைபெற போகிறதா அப்படின்றத நம்ம இந்திய அளவில் பார்க்க தான் போகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.